ஒரு போராட்டத்தின் போது தலைவர்கள் அனைவரும் ஒரே இரவில் கைது செய்யப்பட்டால் அந்த போராட்டம் என்னவாகும்? அந்த போராட்டம் முடங்கிவிடலாம். ஆனால் இந்தியாவில் அது காட்டுத் தீயாக மாறியது. 1942 காந்தியடிகள் முழங்கிய செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை என்ற ஒற்றை முழக்கம் இந்தியர்களை தெருவில் இறங்கி போராட வைத்தது. பிரிட்டிஷ் பேரரசின் அடித்தளத்தையே ஆட்டங்காண வைத்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட். வாங்க இந்த வீடியோவில் அந்த இயக்கத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 1942 ஆண்டு உலகமே 2ஆம் உலகப் போரில் மூழ்கி இருந்தது. இந்த சூழலில் இந்தியர்களின் ஆதரவு பிரிட்டிஷ் அரசுக்கு தேவைப்பட்டது. இதற்காக சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. அவர்கள் போர் முடிந்ததும் இந்தியாவிற்கு தன்னாட்சி தருகிறோம் என்றனர். ஆனால் இந்தியர்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை ஏமாற்றப்பட்ட அனுபவம் கண்முன்னே தோன்றியது. ஆம், முதல் உலகப் போரில் பிரான்ஸ், யுஎஸ், இத்தாலி, ஜப்பானுடன் கூட்டாக சேர்ந்துதான் பிரிட்டனும் வெற்றி பெற்றது. அப்பொழுது அந்த போரில் பிரிட்டனின் பங்கு போருக்கு இராணுவ வீரர்களையும் பெரும் நிதியையும் அளிப்பதே. அதில் ஏறத்தாழ 15 லட்சம் இந்தியர்களும் கலந்து கொண்டனர். பிரிட்டன் வெற்றியடைந்தால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று இந்தியர்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பிரிட்டனுக்காக முழு மூச்சாக போரில் ஈடுபட்டனர். அதில் 75,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களின் உயிரையும் இழந்தனர். ஆனால் பிரிட்டிஷ் கூறியபடி இந்தியாவிற்கு சுதந்திரமும் தரவில்லை, இந்தியர்களின் தியாகத்தை துளியும் போற்றவில்லை. எனவே இம்முறை எங்களுக்கு தேவை முழு சுதந்திரம், பிரிட்டிஷார் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று உறுதியாக இருந்தனர் இந்தியர்கள். போரின் உச்சத்தின் போது முதல் உலகப் போரில் கூட்டாக இருந்த ஜப்பான் தற்போது எதிரியாக மாறி தென்கிழக்கு ஆசியாவை கைப்பற்றி இந்திய எல்லையை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தது. இந்த சூழலில் இந்தியர்களின் ஆதரவு பிரிட்டிஷ் அரசிற்கு பெருமளவு தேவைப்பட்டது. பிரிட்டிஷாரின் பலவீனத்தை உணர்ந்த இந்தியர்கள் இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்த விரும்பினர். 1942 ஆகஸ்ட் 8 அன்று மும்பையின் குவாலியா டேங்க் மைதானத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடியது. அங்கு வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்று மாலை காந்தியடிகள் ஆற்றிய உரை இந்திய வரலாற்றிலேயே மிகவும் ஆவேசமானது. அவர் கூறினார், நான் உங்களுக்கு ஒரு சிறிய மந்திரத்தை தருகிறேன், அதை உங்கள் இதயத்தில் பொறித்து கொள்ளுங்கள். அதுதான் செய் அல்லது செத்து மடி. நாம் இந்தியாவை விடுவிப்போம் அல்லது அந்த முயற்சியில் மடிவோம். இதனாலேயே அந்த மைதானம் இன்றும் ஆகஸ்ட் கிராந்தி மைதானம் என்றும் இந்த இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் அரசு அதிர்ச்சியடைந்த பிரிட்டிஷ் அரசு ஆகஸ்ட் 9 அதிகாலை ஆபரேஷன் ஜீரோ ஹவர் என்ற ரகசிய திட்டத்தின் மூலம் காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஜெயபிரகாஷ் நாராயண் என அனைத்து முக்கிய தலைவர்களையும் கைது செய்து வெவ்வேறு சிறைகளில் அடைத்தது. தலைவர்கள் இல்லாததால் இயக்கம் முடிவுக்கு வரும் என பிரிட்டிஷார் நினைத்தனர். ஆனால் அங்குதான் வரலாறு மாறியது. தலைவர்கள் இல்லாததால் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களை தலைவராக உணர்ந்து போராடத் தொடங்கினர். ஏற்கனவே வரி உயர்வு என்று கோபத்தின் உச்சியில் இருந்த இந்தியர்கள் வெகுண்டு எழுந்தனர். இளைஞர்களும் பெண்களும் போராட்டத்தை கையில் எடுத்தனர். அருணா ஆஷப் அலி காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டையும் பொருட்படுத்தாமல் மும்பை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி புரட்சியை தொடங்கி வைத்தார். உஷா மேத்தா பிரிட்டிஷ் அரசின் தடையை மீறி காங்கிரஸ் ரேடியோ என்ற இரகசிய வானொலியை தொடங்கி போராட்டச் செய்திகளை நாடு முழுவதும் பரப்பினார். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜெயிலில் இருந்து தப்பித்து ராம் மனோகர் லோகியா ஆகியோருடன் சேர்ந்து தலைமறைவாக இருந்து கொரில்லா முறையில் போராட்டங்களை வழிநடத்தினார். ரயில் பாதைகள் தகர்த்தப்பட்டன, தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டன, அரசு அலுவலகங்கள் முற்றுகையிடப்பட்டன. பிரிட்டிஷ் அரசு தரப்பில் 1000க்கும் மேற்பட்டோர் சுட்டு கொல்லப்பட்டனர். கொடூரமான அடக்குமுறையால் 1944க்குள் இந்த இயக்கம் கட்டுப்படுத்தப்பட்டாலும் பிரிட்டிஷாரின் நம்பிக்கை உடைந்து போனது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இந்திய இராணுவம், காவல்துறையும் இந்திய மக்களின் மீது தாக்குதலை ஏற்படுத்த அஞ்சினர். இதனை உணர்ந்து இனிமேல் இந்திய இராணுவமும் காவல்துறையும் இந்திய மக்களுக்கு எதிராக இனி செயல்படாது என்பதை பிரிட்டிஷ் அரசு நன்றாக உணர்ந்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பிரிட்டிஷ் ஆட்சியின் இறுதி அத்தியாயத்தை எழுதியது. இதன் தொடர்ச்சியாகவே 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த அந்த மாபெரும் தியாகிகளை இந்த நாளில் நினைவு கூர்வோம். இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.